நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் நாங்கள் வருக வருக அழைக்கின்றோம். தென்றல் காற்றுடன் மலை தூற்றலுடன் உங்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். அமரர்களின் அரைவணைப்பில் கடலில் இருக்கக்கூடிய மீனினங்களின் பிரார்த்தனை, பாவமன்னிப்பு, பொந்துக்களில் இருக்கக்கூடிய எறும்புகள் கூட மார்க்க அறிவை தேடி செல்லக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்ற அந்த நபிமொழியையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த இடத்தில் வளமைக்கு மாற்றமாக நாங்கள் பயான்கள் தான் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு அழகிய ஒரு நூல் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், இலகுவாக்கப்பட்ட மார்க்க விளக்கம், ஃபிக்ஹ் கலை சார்ந்த பல விடயங்களை தொகுத்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு நூலின் நோன்பின் பாடத்தை மாத்திரம் நாங்கள் தனியாக பிரித்தெடுத்து ட்வீட் வடிவத்திலே உங்களுடைய கைகளுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதை இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கல் மௌலைமார்களின் மூலமாக ஒவ்வொரு தனித்தனி பாடமாக போட்டு இந்த இடத்தில் நடத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். ஆகவே முதலாவது அமர்விலே நாங்கள் முதல் பாடத்தையும், இரண்டாவது அமர்வில் இரண்டாவது மூன்றாவது பாடத்தையும், மூன்றாவது அமர்விலே 4ஆம் 5ஆம் பாடங்களாகவும் பிரித்து இருக்கின்றோம். முதலாவது அமர்வுக்கு நாங்கள் நகர்கின்றோம். அந்த முதலாவது நகர்விலே நாங்கள் முதலாவது அதாவது சிட்டிங் இருப்பிலே நாங்கள் நோன்புடைய முதல் பாடம், அதனுடைய முன்னுரை, இன்னும் சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த விடயத்தை உங்களுக்கு அழகான முறையிலே எடுத்து வைப்பதற்காக அண்மையில் கலாநிதி பட்டம் பெற்ற எங்களுடைய சகோதரர் மௌலவி கலாநிதி டாக்டர் அப்துல்லா ஒவைஸ் அவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். فليتفضل مشكورا مأجورا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒரு முக்கியமான, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான ஒரு இடத்திலே விருப்பமான ஒரு அமலை நாங்கள் செய்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். கல்வியை தேடுவது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு இபாதத். நாங்கள் இன்றைக்கி தஹஜ்ஜத் தொழுகை நீண்ட நேரம் தொழுதால் அல்லது ஒரு ஹஜ் அல்லது ஒரு உம்ரா இவைகள் செய்யும் பொழுது பெரிய ஒரு நன்மை செய்வதாக ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வருகிறது. ஆனால் இந்த கல்வியை தேடும் பொழுது அந்த ஃபீலிங் வருவது கிடையாது. ஆனால் உண்மையிலே தனிப்பட்ட அமல்களிலே மிகச் சிறந்தது இந்த கல்வியை தேடுவதுதான். அதனால்தான் உலகத்திலே ஆக பெரிய படைப்பு முதல் ஆக சிறிய படைப்பு வரை இந்த கல்வியை தேடக்கூடியவருக்கு துஆ செய்கின்றது. ஆகப்பெரிய படைப்பது என்ன? உலகத்தில் ஆகப்பெரிய படைப்பது வழக்குமார்களை தவிர, வழக்குமார்கள் இருந்தால் வழக்குமார்களுக்கு அடுத்து வழக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் படிப்பவர்களுக்கு. வேற மீன், அப்படித்தானே? மீன் ஆகப்பெரிய படைப்பு. அதே போல் மிக சின்ன படைப்பு எறும்பு. அந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? ஹத்தல் ஹைத்தாலு ஃபீ பஹரிஹா வ ஹத்தல் அன்னம்லது ஃபீ ஜுஹூரிஹா. கடலிலே உள்ள மீன்களும் புற்றுக்களிலே உள்ள எறும்புகளும் இந்த மனிதனுக்காக துஆ செய்கின்றன. யாருக்காக? கல்வியை தேடக்கூடியவர்களா. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கல்வியை தேடுற பேரில் நாங்கள் எல்லாருமே என்ன செய்கிற? பயான் தான் கேட்குறேன். பயானை ஒரு காதால் கேட்டு அது காதால் விட்டாச்சு, நல்ல ஒரு பயான் பண்ணினார் அப்படின்ட்டு என்ன, அந்த பயான் கேட்கக்கூடிய நேரம் மாத்திரம்தான் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் கொந்தளிக்கின்றது. அதுக்கு பின்னால் ஒரு சத்தமும் இல்லை, படித்த விஷயமெல்லாம் மறந்தாச்சு அடுத்த வருஷம் வரும்பொழுது. அப்போ அந்த பிரச்சனையை நாங்கள்
ஓவர்கம் பண்ண வேண்டும் என்பதற்காக, தீர்ப்பதற்காக வேண்டிதான் இப்படியான ஒரு புதிய ஒரு சிஸ்டத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அடுத்ததாக இதற்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய புத்தகம் ஒரு சாதாரண ஒருவரால் தொகுக்கப்பட்ட புத்தகம் அல்ல. ஒரு உலமாக்களின் ஒரு குழுவினால் சவுதியினுடைய உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல். மிகச் சுருக்கமான, தெளிவான, ஆதாரபூர்வமான குர்ஆன் ஹதீஸ்களை உள்ளடக்கிய, அறிஞருடைய கூற்றுக்களை உள்ளடக்கிய மிக தெளிவான ஆதாரபூர்வமான நூல். இப்போ இதனை நாங்கள் எதற்காக தெரிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இதில் சொல்ல வருகிறோம். கல்வியை தேடுவது என்பது வெறுமனே பயான் கேட்பது மாத்திரமல்ல, அதுவும் ஒரு வகை கல்வியை தேடுவது தான். ஆனால் அதன் மூலமாக உண்மையான ஒரு கல்வியாளராக நாங்கள் மாற முடியாது. உண்மையான ஒரு கல்வியாளராக நாங்கள் மாற முடியாது. கற்கக்கூடிய விடயங்களை, பயான்களை வைத்து எங்களால் என்ன செய்ய முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. இது போன்ற புத்தக வடிவிலே தான் கல்வி இருக்கிறது. கல்வியின் அடிப்படை புத்தகம்தான். புத்தக வடிவிலே இந்த கல்வி எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தலைப்பிலும் எங்களுக்கென்று ஒரு அடிப்படையான ஒரு நூல் இருக்க வேண்டும். என்ன கல்வியை தேடுவது என்று சொன்னால் முதல் பேசிக் விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு தொழுகை, நோன்பு, அகீதா, சீரா, இது போன்ற தலைப்புகளிலே எங்களுக்கென்று ஒரு புத்தகம், ஒரு பேசிக்கான ஒரு நூல் இருக்க வேண்டும். சுருக்கமான ஒரு பேசிக்கான ஒரு நூல். அதற்கான ஒரு அடிப்படையாகத்தான், ஆரம்பமாகத்தான் உங்களுக்கு நோன்பு சம்பந்தமாக, ரமலான் சம்பந்தமான, நோன்பு சம்பந்தமான ஒரு அடிப்படை நூலாக நீங்கள் இந்த நூலை பயன்படுத்த முடியும். இதே போல் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலே தொழுகையை பற்றி, அதுக்கு பின்னால் ஜக்காத்தை பற்றி, அதுக்கு பின்னால் ஹஜ்ஜை பற்றி, இன்னும் பல மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றிய விடயங்கள் இந்த நூலிலே இருக்கின்றன. இந்த நூல் ஆங்கிலத்திலும், தமிழிலும், அரபு மொழியிலும், வேறு பல மொழிகளிலும் இருக்கின்றன. எனவே இதனை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும், இதனை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சால் தூக்கி போட்டாச்சு, மாசலாமா அப்படின்னு போகிறதா? இல்லை. இது உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும். இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் இதில் சம்பந்தப்பட்ட தலைப்புகளுக்கு கீழால் நீங்கள் பதிந்து வர வேண்டும். அப்படி செய்யக்கூடிய நேரத்திலே நீங்கள் அடுத்த வருடம் வரும்பொழுது இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த நோன்பு பற்றிய ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைத்துவிடும். யாராவது எங்களுக்கு ஒரு எங்களை குடும்பத்தில் அல்லது எங்கள் ஊரில் நீங்கள் சௌதரிந்து வந்து நீங்கள் நோம்பை பற்றி ஒரு பாடம் ஒன்று நடத்துங்க, அல்லது கிளாஸ் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னால், இந்த புத்தகத்தை எடுத்தாச்சு மலமலமலண்டேன்னு நீங்கள் என்ன செய்யலாம், மாஷா அல்லான்னு உங்களால் இயன்ற அளவு பாடத்தை நடத்தி விடலாம். அப்படி இல்லாமல் வெறுமனே ஆயிரம் லெக்சர்ஸை நீங்கள் கேட்டிருந்தாலும், உரைகளை கேட்டிருந்தாலும் கூட உங்களால் அது செய்ய முடியாது. ஏன்? அது யாருக்கு முடியும் என்றால், எங்களோடு சேர்ந்து நீங்கள் இதிலே குறிப்புகளை மார்க் பண்ணி, தெளிவுகளை மார்க் பண்ணி, வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அதற்கான தெளிவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த நாங்கள் சொல்லக்கூடிய அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும் என்பதை நன்றாக நாங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ எங்களோட சகோதரர் என்ன செய்வார், வாசிப்பார். மொத்தமாக இதில் 5 பாடங்கள் இருக்கின்றன. நோன்பு சம்பந்தமாக 5 பாடங்கள் உள்ளடக்கம். முதல் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள். முதல் பாடம் நோன்பு ஒரு அறிமுகம். இரண்டாவது பாடம் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணங்களும், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களும். முதல் பாடம் நான் நடத்துகிறேன். அடுத்த 2வது 3வது பாடங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஷேக் மஃபூம் அவர்கள் நடாத்த இருக்கிறார்கள். மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அடுத்த இறுதியாக இருக்கக்கூடிய கதா நோன்பு, முஸ்தஹப் நோன்பு, மக்ரூஹான நோன்பு, ஹராமான நோன்பு, அதே போல் அத்திகாஃப், மஸ்ஜிதில் தங்குவது சம்பந்தமான அந்த சட்டத்திட்டங்களை 2 பாடங்களையும் ஷேக் ரம்ஜான் அவர்கள் இஷா தொழுகையை தொடர்ந்து நடத்த இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடத்துக்கு நாங்கள் செல்வோம். சகோதரர் அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். சகோதரர் அப்துல் ஹக் இந்தியாவைச் சேர்ந்தவர். மாஷா அல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். ஆசிங்க. நோன்பு முதல் பாடம் முன்னுரை. இந்த முன்னுரையில் பல சட்ட விளக்கங்களை பார்ப்போம். முதல் சட்ட விளக்கம். ரைட். அப்போ முதலாவது விஷயம் என்னென்னா, நோன்பு சம்பந்தமான விரிவான தகவல்களுக்கு செல்ல முன்னால் சில முக்கியமான அடிப்படைகளை, நோன்பு சம்பந்தமான சில முக்கியமான அடிப்படைகளை இந்த நூலிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால்தான் முன்னுரை என்பதாக இதற்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இதில் முதலாவது சட்டம் சொல்லப்பட போகிறது, சட்ட விளக்கம். முதல் சட்ட விளக்கம். நோன்புடைய பொருள் மற்றும் நோன்பின் ருக்கூனுகளை விளக்கம். ஒன்றை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் அல்லது தன்னை விட்டு ஒன்றை தடுத்துக் கொள்வதற்கும் அரபு மொழியில் சியாம், நோன்பு என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது.
அதிகாலை உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை நோன்பு இருக்கின்றேன் என்ற நிய்யத் எண்ணத்துடன் உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது ஆகியவற்றை விட்டும் தவிர்த்திருப்பதற்கு சியாம் நோன்பு என்று மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளது. நோன்பு என்று சொன்னால் என்ன? அரபு மொழியில் நோன்புக்கு என்ன சொல்லுவோம்? அஸ்ஸியாம், அப்படித்தானே? அஸ்ஸியாம் என்பதனுடைய விளக்கம் தான் இப்போ சொல்லப்படுகிறது. அஸ்ஸியாம் என்று சொன்னால் என்ன? தவிர்த்து கொள்வது, ஒன்றிலிருந்து தவிர்த்து கொள்வது அல்லது தடுத்துக் கொள்வது, ஒன்றை தடுத்துக் கொள்வது என்பதற்கு சொல்லப்படும். எதை தடுத்து கொண்டாலும் அதற்கு என்ன சொல்லப்படும்? சியாம் என்பதாக சொல்லப்படும். மொழி ரீதியான அர்த்தம். உதாரணமாக அஸ்ஸலான்னா என்ன? தொழுகை. மொழி ரீதியான அர்த்தம் என்ன? சொலாக்கு பிரார்த்தனை, அப்படித்தானே? சலா என்று சொன்னால் மொழி ரீதியாக அரபு மொழியிலே சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது பிரார்த்தனை என்பது. பிரார்த்தனை என்ற கருத்திலே பயன்படுத்தப்படும். ஆனால் தொழுகை என்பது அதனுடைய மார்க்க ரீதியாக கருத்து, மார்க்க ரீதியாக அதுக்கு வழங்கப்படக்கூடிய கருத்து. அதே போல் சியாம் உண்ணாவிரதம் என்று நாங்கள் சொல்லுவோம், அப்படித்தானே? உண்ணாவிரதம், உண்ணாமல் இருப்பது. அதே போல் விரதம், அதே போல் இன்னும் சில ஆட்கள் தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்களை செய்யாமல் இருப்பாங்க. அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அவர்கள் கதைக்காமல் பேசாமல் இருப்பதாக நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சௌமன், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சௌபை, நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்று யாருடனும் நான் கதைக்க மாட்டேன், எந்த மனிதரோடும் நான் கதைக்க மாட்டேன். எனவே கதைக்க மாட்டேன் என்று அவர்கள் எடுத்த முடிவை அல்லாஹ் தஆலா சியாம் என்பதாக குர்ஆனிலே சொல்கிறார். எனவே ஆனால் எங்களை இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே அந்த சியாம் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ரெண்டு விஷயங்கள் இல்லை, அதில் ரெண்டு விடயங்கள் இருக்க வேண்டும். முதலாவது விடயம் என்ன? காலையில் ஃபஜ்ரிலே இருந்து, ஃபஜ்ர் உதயமாகியதிலிருந்து மாலை சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்வது. இதற்குத்தான் வணக்கம் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு தவிர்த்து கொள்வது, இதற்குத்தான் நோன்பு என்று சொல்லப்படும். நோன்பின் ருக்னுகள், அம்சங்கள். ஷியாம் நோன்புக்கு நாம் கூறிய விளக்கத்திலிருந்து நோன்பிற்கு அடிப்படையான 2 ருக்னுகள், அம்சங்கள் உள்ளன என்பதை தெளிவாக அறிய முடியும். அதிகாலை அதிகாலை உதயத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரை நோன்பை முறிக்கின்ற காரியங்களை விட்டு விலகி இருப்பது. அல்லாஹ் கூறுகிறான், இப்பொழுது இரவில் அவர்களுடன் உங்கள் மனைவிகளுடன் நீங்கள் உறவு வைக்கலாம், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு விதியில் எழுதிய சந்ததிகளை நீங்கள் அதன் மூலம் தேடுங்கள், இன்னும் உண்ணுங்கள், பருகுங்கள். அதிகாலையின் வெளிச்சத்தில் கருப்பு நூல், வெள்ளை நூல் தனித்தனியாக தெளிவாக தெரிகின்ற வரை அதிகாலை உதித்துவிட்ட அந்த நேரத்தில் பிறகு நோன்பை நீங்கள் இரவு வரை நிறைவு செய்யுங்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 187வது வசனம். இந்த வசனத்தில் வெள்ளை நூல் என்பது பகலின் வெண்மையையும், கருப்பு நூல் என்பது இரவின் கருமையையும் குறிக்கின்றது. இப்போ முதலாவது விஷயம் என்னென்றால், நோன்புக்கு சொல்லப்பட்ட அந்த வரைவிலக்கணம் இருக்கிறே, வரைவிலக்கணம், அந்த வரைவிலக்கணத்திலிருந்து 2 விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், 2 ருக்குன்கள் இருக்கின்றன. நோன்புக்கு 2 ருக்குன்கள் இருக்கின்றன. அதனைத்தான் அம்சங்கள் என்றாக தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 2 தூண்கள் என்பதாக நாங்கள் சொல்வோம். சாதாரணமாக 2 தூண்கள் உள்ளடக்கியதான் அந்த நோன்பு என்ற கட்டிடம். அதில் முதலாவது விடயம் என்னென்றால், அதிகாலை ஃபஜ்ர் உதயமாகியதிலிருந்து, அதிகாலை உதயமாகியதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பை முறிக்கின்ற காரியங்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். இதற்கான ஆதாரம் தான் சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய 187வது வசனத்தில் வரக்கூடிய என்ன வார்த்தை? வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் அதிகாலையில இருந்து இரவு வரைக்கும், அந்த சூரியன் மறையும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய? வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். இரவிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்ணுங்கள், குடியுங்கள், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சும்ம அதிம்மு சியாம இலல் லைல், ஃபஜ்ர் வரைக்கும் உண்ணுங்கள், பருங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் இரவு வரைக்கும் நீங்கள் நோன்பை பூர்த்தியாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த இரவு என்பதற்கு வரைவிலக்கணம் தான் சூரியன் மறைதல். அதுக்கான வரைவிலக்கணம் தான் சூரியன் மறைதல். அப்போ நோன்பு அதிகாலை ஃபஜ்ரிலே இருந்து
சூரியன் மறையும் வரைக்கும் ஆதாரம் எங்கே என்று கேட்டால் இதுதான் ஆதாரம். என்ன? இந்த வசனம், وَكُلُوا وَاشْرَبُوا حَتَّى يَتَبَيَّنَ لَكُمُ الْخَيْطُ الْأَبْيَضُ مِنَ الْخَيْطِ الْأَسْوَدِ مِنَ الْفَجْرِ ثُمَّ أَتِمُّوا الصِّيَامَ إِلَى اللَّيْلِ. அதைத்தான் தமிழில் என்ன சொல்லிக்கிறாங்க? அதிகாலையின் வெளிச்சத்தில் கருப்பு நூல் வெள்ளை நூல் தனித்தனியாக தெளிவாக தெரிகின்ற வரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்ணுங்கள், பருகுங்கள். அதிகாலை உதித்துவிட்ட பிறகு நீங்கள் இரவு வரை நிறைவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ அதில் சொல்லப்படக்கூடிய வெள்ளை நூல் கருப்பு நூல் என்பது இரவு பகலைத்தான் அது குறிக்கின்றது. இரண்டாவது தூண் நியத், எண்ணம். அதாவது நோன்பை முறிக்கின்ற காரியங்களை விட்டும் அல்லாஹ்விற்காக நான் என்னை தடுத்துக் கொள்கிறேன் என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். நியத், எண்ணம் தான் நமது செயல்களை முடிவு செய்கின்றது. அதாவது நமது செயல் இபாதத்தாக வழிபாடாக அமைய வேண்டும் என்றால் அந்த செயலை அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது நன்மை அற்றதாகிவிடும். ஒரு செயல் இறை வழிபாடாக ஆக வேண்டும் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வை இதன் மூலம் நான் வணங்குகிறேன் என்ற எண்ணம் நியத் இருக்க வேண்டும். அதாவது நோன்பாளி தான் வைக்கின்ற நோன்பின் மூலமாக ரமலானுடைய நோன்பை அல்லது நோன்பின் வகைகளில் வேறு ஒன்றை நியத் செய்ய வேண்டும். அமல்கள் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவர் எதை எண்ணுகிறாரோ அதுதான் கிடைக்கும். இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன? நாங்கள் என்ன சொன்னோம்? ஃபஜ்ரில் இருந்து அதிகாலை உதயமாகியதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பை முடிக்கக்கூடிய உண்ணுதல், குடித்தல், அதே போல் உடல் உறவில் ஈடுபடுதல், இது போன்ற நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அப்படித்தானே? அப்போ அப்படி செய்யக்கூடிய எல்லாருமே நோன்பு பிடித்தவர்களாக மாறுவார்களா? அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹுக்காக வேண்டி என்று அதை செய்தால்தான் அது நோன்பு. அல்லாஹுக்காக வேண்டி என்று ஒரு மனிதர் இபாதத்தாக அதனை செய்தால்தான் அது நோன்பு. இந்த சிலாக்கள் நாங்கள் பார்க்குற உண்ணாவிரதம் என்று போராட்டம் வைக்கிறாங்க. அப்படியா இல்லையா? உண்ணாவிரதம் என்று போராட்டம் இருந்து போட்டு மகரிபுக்கு அதாஞ்சனத்துக்கு முன்னால் நான் நோன்பு பிடிச்சிட்டேன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்? அவங்களுடைய எண்ணத்தில் என்ன இல்லை? இபாதத், அல்லாஹ்வை வணங்குகின்றேன் என்பது அங்கு கிடையாது. அப்போ எனவே வணக்கமாக செய்தால்தான் அது நோன்பு. வணங்குதா? ஒருத்தர் காலையிலிருந்து மகரிபு வரைக்கும் என்ன செய்யலை? சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதுக்குமே அவருக்கு நேரம் கிடைக்கல. ஃபுல் பிஸியில் இருந்தார். மகரிபு ஆயினோன்னு என்ன சொல்லிட்டாரு? இது நான் சுன்னத்தால் நோன்பு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. சரி வருமா? சரி வராது. ஏன்? அவருடைய எண்ணத்தில் இருக்கவில்லை. நோன்பு பிடிக்கின்றேன் என்ன எண்ணமும் அவருக்கு இருக்கவில்லை. எனவே அப்போ நீயத் என்பதில் ரெண்டு விஷயம் இது. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்காக வேண்டி என்று செய்வது. இபாதத்தாக செய்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக செய்யாமல் வேறு யாருக்காவது வேறு நோக்கங்களுக்காக செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படித்தானே? சில விஷயங்கள் இபாதத்தாகத்தான் சிலாக்கள் தொழுவாங்க, நோவு குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வேறு நோக்கங்கள், அவருடைய நோக்கங்கள். அப்போ அதுக்கு அந்த ஹதீஸ்ல ஒரு ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவருக்கு தான் அதில் நன்மை கிடைக்கும். யார் உலக நோக்கங்களுக்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவருக்கு அது நன்மை கிடைக்க மாட்டாது. அவர் ஹிஜ்ரத் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ததாக காட்டிக்கொண்டாலும் கூட அதுக்கு நன்மை இல்லை. ஏன்? அவருடைய எண்ணம் வேறு. முதலாவது இஹ்லாஸ், ரெண்டாவது ஒரு இபாதத் என்ற எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எண்ணங்கள் தான் இபாதத்தையும் ஆதத்தையும் வேறுபடுத்துகின்றது. என்ன? வணக்கத்தையும் வழக்கத்தையும் வேறுபடுத்தக்கூடியது இந்த எண்ணம். அப்போ நான் சொன்ன மாதிரி உண்ணாவிரதம் செய்கிறாக்களும் ஒரே வேலையாக செய்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறாக்களும் அதே வேலையைத்தான் செய்கிறாங்க. அப்படித்தானே? ஆனால் என்ன வித்தியாசம்? எண்ணம். அப்படித்தானே? எண்ணம். அப்போ எண்ணத்தால் தான் வழக்கமும் வேறுபடுகின்றது. வழக்கமும் வேறுபடுகிறது. இப்போ நாங்கள் குளிக்கிறோம் அப்படித்தானே? அதை நாங்கள் கடமையான குளிப்பு அல்லது சுன்னத்தான குளிப்பு என்ற எண்ணத்திலே குளித்தால் அது நன்மை, இபாதத். அப்படித்தானே? அப்படி இல்லாமல் குளித்ததுக்கு பின்னால் தான் ஒருத்தருக்கு தெரிய வருது நான் இந்த கடமையான குளிப்பை குளிக்கல அப்படின்ட்டு. ஏற்கனவே குளிச்சுட்டேன்னு சொல்லலாமா? இல்லை. ஏன்? அவர் குளிக்கும் போது அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. எனவே சாதாரண வழக்கமான அந்த குளிப்புக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? ஒருத்தர் என்ன உது செய்வதற்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு, ஆனால் அவருக்கு என்ன அந்த உதுவுடைய நியத் இருக்கவில்லை என்றால் அதனால் தொழ முடியாது. அதே வேலையை தானே செஞ்சுக்கிற மௌலவி, அது சரி வராது. ஏன்? நீயத்து இல்லை. எனவே அதனால்தான் அந்த ஹதீஸ் கடைசியில் சொல்லப்பட்டது. அதில் ஹதீஸ்ன்றது அதில் தெளிவாக இல்லை தமிழில், அரபுல உள்ளத்தில் இது
அதனால் அதை மார்க் பண்ணி புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே முதலாவது இடம் பெறக்கூடிய ஹதீஸ் அது கடைசியில் வாசி அமல்கள் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு தான் முடிவு செய்யப்படுகின்றன. அதுதான் ஆதாரம். இந்த ஹதீஸ் ஃபிக்குடைய எத்தனையோ பாடங்களோட சம்பந்தப்படக்கூடியது. நீயத்து சம்பந்தமாக பேசக்கூடிய எல்லா பாடத்துக்கும் இந்த ஹதீஸை தான் பயன்படுத்துவாங்க. பலவே இந்த ஹதீஸை நாங்கள் கட்டாயம் மிக தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது விஷயம் நீயத்தினால் 2 விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று வணக்கத்தையும் வழக்கத்தையும் அது பிரித்து காட்டுகிறது, வேறுபடுத்தி காட்டுகிறது. இரண்டாவது விடயம் என்ன? அமல்களுக்கிடையிலே வேறுபாட்டை காட்டுகிறது. இபாதத்துகளுக்குள்ளே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றனவா இல்லையா? இபாதத்துகளுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா இல்லையா? இபாதத்துகளுக்கு ஏற்றத்தாழ்வு வேற்றுமைகள் இருக்கின்றனவா இல்லையா? என்ன வித்தியாசம்? ஃபர்து சுன்னத், அப்படித்தானே? ஃபர்து என்று சுன்னத் என்று இருக்கிறது. விளங்கிச்சா? அப்போ ஒருத்தர் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாரு, தொழுது போட்டு போகிறது அவருக்கு நினைவு வருது, நான் ஃபஜ்ர் தொழல இன்னும் அப்படின்ட்டு. நான் 2 ரக்காத் தொழுவிட்டேன், சரின்னு சொல்லலாமா? ஏன் அவன் தொழுது சுன்னத், இப்படித்தானே? 2 ரக்காத் தான் தொழுது, அதே ஃபஜ்ர் தொழுகையில் செய்கிற எல்லா வேலையும் செய்ததான் அவருக்கு. ஆனால் என்ன? நீயத்து வேற. எனவே இபாதத்துகளுக்கு இடையிலையும் அது வேறுபாட்டை உண்டாக்குவது நீயத்து தான். அதே போல் வணக்கத்துக்கும் மற்ற வேறுபாட்டை உண்டாக்குவதும் நீயத்து தான். எனவே இது நீயத்து என்பது மிக முக்கியமான விடயம். இரண்டாவது சட்ட விளக்கம், ரமலான் மாத நோன்பின் சட்டம் மற்றும் அதன் ஆதாரம். ரமலான் மாதத்தின் நோன்பு வைப்பதை கட்டாய கடமையாகவும் இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தக்வா இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 183வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ரமலான் மாதம் எத்தகையதென்றால் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நேர்வழி காட்டிகளின் அத்தாட்சிகளாகவும் சத்தியத்தை பிரித்தறிவிக்க கூடியதாகவும் குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களில் யார் இம்மாதத்தில் உள்ளூரில் இருக்கிறார்களோ அவர் கண்டிப்பாக அதில் நோன்பு வைக்கட்டும். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 185வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் 5 மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1, நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறவே இல்லை. மேலும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று சாட்சி கூறுவது. 2வது தொழுகையை நிலைநிறுத்துவது. 3வது ஜகாத் கொடுப்பது. 4வது ஹஜ் செய்வது. 5வது ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது. இவற்றை தவிர வேறு ஏதும் என் மீது கடமையாக இருக்கின்றனவா என்று அவர்கள் கேட்க, இல்லை, நீர் உபரியாக செய்தாலே தவிர என்று கூறி, இன்னும் ரமலான் மாதத்தில் நோன்பிருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை தவிர வேறு ஏதும் என் மீது கடமையாக இருக்கின்றதா என்று அவர் கேட்க, இல்லை, நீர் உபரியாக செய்தாலே தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பதனுடைய சட்டம் என்ன, அதற்கான ஆதாரம் என்ன? இங்கு உங்களுக்கு 4 ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சட்டத்தோடு 4 ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடயம் சட்டம். ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பதனுடைய சட்டம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் கட்டாய கடமை. அது சாதாரண கடமை அல்ல. 5 இஸ்லாத்தின் 5 ருக்குன்களில் ஒன்று, 5 தூண்களில் ஒன்று. அது இல்லாவிட்டால் இஸ்லாமே இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய முதலாவது ஆதாரம் என்ன? சூரா பக்கராவினுடைய 183வது வசனம். சூரத்துல் பக்கராவுடைய 183வது வசனம், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற 183வது வசனம். அது முதலாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் சூரத்துல் பக்கராவுடைய 185வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய, உங்களில் யார் ரமதான் மாதத்தை அடைந்து கொள்வாரோ அவர் அந்த மாதத்திலே நோன்பு நோக்கட்டும். இதுதான் ஆதாரம். இதுதான்
ஆதாரம் முதல் 2 குர்ஆன் ஆதாரங்கள், 2 குர்ஆனில் இருந்த ஆதாரங்கள் காட்ட சொன்னால் இதுதான் காட்டும். பக்ராவுடைய 183வது வசனம், 185வது வசனம். அதனுடைய வார்த்தை இதுதான். முதலாவது உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இது முதலாவது விஷயம். 2வது ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. யாராவது ஆதாரம் எழுதல் என்று சொல்லி போட்டு ரமதான் மாதம் எத்தையது என்றால் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நேர்வழிகளின் அத்தாட்சிகளாகவும் சத்தியத்தை பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொன்னால் அது பிழை. அதில் ஆதாரம் இல்லை. விளங்குதா? அதில் ஆதாரம் இருக்குதா? இல்லை. அதுக்கு பிறகுதான் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தை பற்றி தான் எழுதணும் நாங்கள். அது எழுதினா போதும். எழுதுறதாக இருந்தால் முழுமையாக எழுதணும். இல்லாட்டி ஆதாரத்தினுடைய அந்த பகுதியை உங்களில் யார் அம்மாதத்தில் உள்ளூரில் இருக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக அதில் நோன்பு வைக்கட்டும் என்று நாங்கள் அப்படித்தான் அதனுடைய ஆதாரத்தை எழுத வேண்டும். 3வது ஆதாரம் எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் என்ன? சௌமு ரமதான். சௌமு ரமதான் 4வது கடமை. 4வது கடமை புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எனக்கு இஸ்லாத்தில் உள்ள கடமைகள் என்ன, இஸ்லாத்தில் என்ன கடமைகள் என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகையை, ஸகாத்தை, நோன்பை பற்றி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டது முன்னால் அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? இதை தவிர ஏதாவது கடமைகள் என் மீது இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் இதைவிட ஒன்றையும் கூட்டப் போவதும் இதைவிட வேறு எதனையும் குறைக்கப் போவதும் இல்லை என்பதாக அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அது அஃப்லஹ இன் ஸதக, அது அஃப்லஹ இன் ஸதக, இவர் உண்மையாக அவ்வாறு நடந்து கொண்டால் அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்போ இவைகள் தான் மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள். என்ன? தொழுகை, ஜக்காத்து, நோன்பு. தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, இது 5 கடமைகளிலும் மிக பிரதானமாக சுட்டி காட்டப்படைய செயல் ரீதியான. முதலாவது எங்களுக்கு ஷஹாதத்தை எங்களுக்கு தெரியும், கலிமா இல்லாட்டி முஸ்லீமாக முடியாது. எனவே அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பின்னால் உள்ள முக்கியமான 3 விஷயங்கள் இந்த 3 விடயங்களும். அடுத்ததாக ஹஜ் மிச்சம் குறைவானவர்கள் தான் அதை செய்பவர்கள் என்பதனால் இந்த 3ஐயும் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லப்படும். அதிலும் குறிப்பாக நோன்பும் தொழுகையும் எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயம், எல்லோரும் செய்ய வேண்டிய விடயம். அதிலும் குறிப்பாக தொழுகை என்பது நோன்பை கூட சில நோயாளிகளுக்கு விடலாம், ஆனால் தொழுகையை அது யாருக்குமே விட முடியாது. எனவே அது ஒரு முஸ்லீமையும் காஃபிரையும் வித்தியாசப்படுத்தக்கூடியது என்று அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரைட். ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது கட்டாய கடமை என்பதில் இந்த சமுதாயத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இதுதான் அனைவரின் ஏகோபித்த கருத்தாகும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முக்கியமான தூண்கள் என்று வெளிப்படையாக அறியப்பட்டவற்றில் இதுவும் ஒன்றாகும். இதை ஏற்க மறுப்பவர் காஃபீர், இறை நிராகரிப்பாளர், குர்தத், மதம் மாறியவர் என்று கருதப்படுவார். ஆகவே குர்ஆன், சுன்னா மற்றும் இஸ்மா ஆகியவற்றின் மூலம் ரமலான் மாதத்தின் நோன்பு ஃபர்து, கட்டாய கடமை என்பது உறுதியாகிறது. இதை மறுப்பவர் காஃபீர், இறை நிராகரிப்பாளர் என்பதில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே கருத்தில் இருக்கின்றனர். குர்ஆன் ஹதீஸில் இருந்து 2 ஆதாரம் சொன்னோம். அப்படித்தான் குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாங்கள் ஆதாரங்களை சொன்னோம். 2 குர்ஆன் வசனங்கள் ஆதாரமாக சொன்னோம், 2 ஹதீஸ்களை ஆதாரமாக சொன்னோம். 3வது ஒரு ஆதாரம் சொல்றோம். என்ன ஆதாரம்? நோன்பு கட்டாய கடமை இஸ்லாத்திலே என்பதற்கு 3வது ஆதாரம் என்ன? குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால இஜ்மா. அதைத்தான் இப்போ சொல்றாங்க. விளங்குதா? இஜ்மா என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரம். ஏன் இஜ்மா என்றது ஏன் முக்கியமான ஆதாரம்? எல்லா அறிஞர்களும், எல்லா ஆய்வாளர்களுமே முஸ்லிம்களைச் சேர்ந்த எல்லா ஆய்வாளர்களும் அந்த சட்டத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள். எனவே அதிலே யாருமே மாற்றுக்கருத்து பேச முடியாது. அதுதான் இஜ்மாவினுடைய மிக முக்கியமான பவர்ஃபுல்லான விடயம். இல்லைங்களா? ஏன்னா சில குர்ஆன் வசனங்களுக்கு ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் ஒருத்தர் சொல்வார் இது ஹராம்னு ஒருத்தர் சொல்வார் இந்த வசனத்திலிருந்து, இன்னொருத்தர் சொல்வார் இது ஹராம் இல்லை, அது சுன்னத், என்ன அது மக்ரூஹத்தான் சொல்லுகிறது. ஒருத்தர் வாஜிப் விடுவார், இன்னொருத்தர் சுன்னத்து விடுவார். விளங்குதா? அப்போ கருத்து வேற்றுமை வந்தால் அது கொஞ்சம் பலம் குறைந்த விஷயம் அது. ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து பேசுவது என்பது மிக பாரதூரமானது. எனவேதான் இது எல்லோராலும் ஏகோபித்து இஸ்லாத்தின் கட்டாய கடமை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான் என்ன? ரமதானில் நோன்பு நோட்பது. ஏன்னா
ரமதானில் நோன்பு நோட்பது எல்லோராலும் ஏகோபித்து இது கட்டாய கடமை என்று சொல்லப்பட்டது. எனவே யாராவது அதனை மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். ஒருத்தர் நோன்பு பிடிக்காமைக்கிறார், வேண்டுமென்று நோன்பு பிடிக்காமைக்கிறார், இவர் காஃபிராகுவாரா? அது கடமை என்பதை மறுத்தால் தான் காஃபிராகுவார். கடமை என்பதை இஸ்லாத்தில் ஒரு கடமை என்பதை மறுத்தால் தான், இல்லை விரும்பினவர்கள் நோன்பு பிடிக்கலாம், விரும்பினாக்கள் நோன்பு பிடிக்காமைக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னால்தான் அவர் காஃபிராகுவார். அப்படி இல்லாமல் என்ன, ஒருத்தர் சோம்பேறித்தனத்தால் எனக்கு நோன்பு பிடிக்க ஐடியா இல்லை, கடமை தான் இருந்தாலும் நான் செய்கிற ஐடியா இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் பெரும் பாவியாக மாறுகிறார். அவர் காஃபிராக மாட்டார். விளங்கிச்சா? அப்போ ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. மறுப்பது, செய்யாமல் இருப்பது, ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. சில வேளை ஒருத்தர் நோன்பு பிடிப்பார், 30 நாள் நோன்பையும் பிடிப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லலாம், நோன்பு கடமை இல்லை தான், நான் இருந்தாலும் என்ன 30 நாளைக்கு எனக்கு அது நோன்பு பிடிக்கிறது லேசுன்றதுக்காக பிடிக்கலன்னு சொன்னால் அவர் நோன்பை பிடிச்சாலும் காஃபிர்தான். விளங்குதா? ஏன்னா மறுத்துட்டார், சட்டத்தை மறுத்து விட்டார். குர்ஆன் ஹதீஸிலே திட்ட தெளிவாக சொல்லப்பட்ட, எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்தை அவர் மறுத்திருக்கிறார். நடைமுறைப்படுத்தினாலும் அது என்ன, அவரை அந்த தீர்ப்பில் இருந்து வெளியேற்ற மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சட்ட விளக்கம் நோன்பின் வகைகள். நோன்பு இருவகைப்படும். ஒன்று வாஜிப், கட்டாயமான நோன்பு. இரண்டாவது நஃபில், உபரியான நோன்பு. ஒன்று வாஜிப் கட்டாயமான நோன்பு, 2 நஃபில் உபரியான நோன்பு. கட்டாயமான நோன்பு 3 வகைப்படும். ரமலான் மாத நோன்பு, குற்ற பரிகார நோன்பு, நேர்ச்சை நோன்பு. ரமலான் மாத நோன்பை பற்றியும் உபரியான நஃபில் நோன்பை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் நாம் பேசுவோம். மற்ற நோன்புகளை பற்றி அவற்றுக்குரிய இடத்தில் விளக்கம் வரும் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நோன்பு 2 வகை தான். ஒன்று வாஜிபான நோன்பு, இல்லை சுன்னத்தான நோன்பு. இப்போ வாஜிபான நோன்பு 3 வகை. ஒன்று ரமதான் மாத நோன்பு, அல்லது கஃபாரா, குற்ற பரிகாரங்களுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய நோன்பு. அடுத்தது நேர்ச்சை வைத்தால். நேர்ச்சைன்னா என்ன? நேர்ச்சை என்று சொன்னால் என்ன, எனக்கு ஏதாவது ஒரு விடயம் நடந்தால், அதாவது ஒரு நோயாளி இருக்குது, இந்த நோயாளிக்கு நோய் குணமாகினால், எனக்கு ஒரு தொழில் கிடைத்தால், எனக்கு கல்யாணம் சரி வந்தால், எனது படிப்பு சரி வந்தால் நான் இத்தனை நோன்பு பிடிப்பேன் அப்படின்ற ஒருத்தர் நேர்ச்சை வைச்சால் அதுதான் நேர்ச்சை நோன்பு. சரிங்களா? இப்படி சொல்கிறது நேர்ச்சை அல்ல. எப்படி, எனக்கு ஒரு விஷயம் நடப்பதற்காக, நல்ல திருமணம் சரி வருவதற்காக, தொழில் சரி வருவதற்காக, நோய் குணமாகுவதற்காக நோன்பு பிடிக்கிறோமே, அது நேர்ச்சை நோன்பு அல்ல. அது நேர்ச்சை நோன்பு. நேர்ச்சை என்பது நடந்தால் செய்வேன் என்று நாங்கள் சம்பந்தப்படுத்தி வைக்கிறோமே, அப்படி செய்தால்தான் அதுதான் நேர்ச்சை. இல்லாவிட்டால் அது செய்கிறது கூடாது. என்னது, அப்படி நேர்ச்சை வைப்பது என்பது இஸ்லாம் வரவேற்ற ஒரு விடயம் அல்ல. அது நல்ல ஒரு பழக்கம் அல்ல. அது நீ செஞ்சு தந்தால் தான் யாழ்லா நான் வணக்கம் செய்ய வேண்டாம், அல்லாவோட அர்ப்பணிக்கிற மாதிரி இது. ஆனால் அப்படி நியத்து வச்சா செய்கிறது கட்டாயம். ஆனால் செய்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. எப்படி செய்யணும் நான் சொன்னது மாதிரி செய்துவிட்டு அல்லாவிடத்திலே நாங்களே ஆதரவு வைக்க வேண்டும். விடயத்தை செய்துவிட்டு, நன்மையை செய்துவிட்டு அல்லாவிடத்தில் நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். 4வது சட்ட விளக்கம் ரமலான் மாத நோன்பின் சிறப்புகள் மற்றும் ரமலான் மாத நோன்பு சட்டமாக்கப்பட்டதில் உள்ள தத்துவம். சிறப்புகள். நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையுடனும் நன்மையின் ஆதரவுடனும் நோன்பிருப்பாரோ அவரின் முந்தைய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். நபிமொழி 2. 5 நேர தொழுகைகள், ஜும்மா தொழுகை அடுத்த ஜும்மா தொழுகை வரை, ரமலான் அடுத்த ரமலான் வரை தங்களுக்கு மத்தியில் உள்ளவற்றை பாவங்களை போக்கி விடுகின்றன. பெரும் பாவங்களை விட்டு அவர் விலகிக் கொண்டால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ முதலாவது விஷயம் என்ன, ரமதானில் உள்ள சிறப்புக்கள்ல முதலாவது சிறப்பு எங்களுக்கு தெரியும், அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய ஹதீஸ். ரமதானிலே முன்பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பல அமல்கள் இருக்கின்றன. ரமதானில் முதலாவது நோன்பு பிடித்தல், அதில் முதலாவது விஷயம் நோன்பு. 2வது இரவிலே நின்று வழங்குதல். 3வது லைலத்துல் கத்ரிலே நின்று வழங்குவது. இந்த 3 விஷயங்களுக்கும் முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடிய சிறப்புக்களை ரமதானில் உள்ளடக்கி இருக்கக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன, பொதுவாக ரமதான் இல்லாவிட்டாலும் என்ன, பொதுவாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன, அல்லாஹு தஆலா குற்றப்பரிகாரங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் 5 நேர தொழுகைகள். அதிலே 10 ஜும்ஆ ஒவ்வொரு வாரம்.
அடுத்தது ரமதான். ஒரு ரமதான் இல்லை நோன்பு நோட்டு, அடுத்த ரமதான் நோன்பு நோட்டு, அந்த 2 ரமதானுக்கு இடையில் உள்ள சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த ரமதானுடைய நோன்புகள் அமைந்து விடுகின்றன. ஆனால் என்ன நிபந்தனை? பெரும்பாவங்கள் அவர் செய்யாமல் இருக்கும். பெரும்பாவங்களை அவர் தவிர்த்து கொண்டிருந்தால்தான் அவருக்கு இந்த அவருடைய பாவங்கள் எல்லாம் பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக இவைகள் அமைகின்றன. நோன்புக்கு பல சிறப்புகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை தான் மேற்கூறப்பட்ட நபிமொழியில் பார்த்தோம். நோன்பு கடமையாக்கப்பட்டதில் பல தத்துவங்கள் உள்ளன. அல்லாஹ் பல தத்துவங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நோன்பை மார்க்க சட்டமாக்கினான். அவற்றில் சில: 1. ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது, அற்ப குணங்களை விட்டும் கெட்ட பண்புகளை விட்டும் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. ஏனெனில் நோன்பு மனித உடலில் சைத்தான் ஊடுருவி செல்லக்கூடிய எல்லா வழிகளையும் நெருக்கி விடுகிறது. 2. உலக ஆசைகளையும் அற்ப இச்சைகளையும் விட்டு உள்ளத்தை விடுவித்து மறுமையிலும் அதன் இன்பத்திலும் ஆசை கொள்ள வைப்பது. 3. நோன்பு ஏழைகளின் மீது கருணையையும் பாசத்தையும் ஏற்படுத்தி அவர்களின் சிரமங்களை உணர வைக்கிறது. ஏனெனில் நோன்பாளி பசி இன்னும் தாகத்தின் சிரமத்தை கொஞ்சம் சுவைக்கின்றார். இன்னும் இவை அல்லாத பல தத்துவங்களும் ஞானங்களும் நன்மைகளும் நோன்பு கடமையாக்கப்பட்டதில் இருக்கின்றன. முக்கியமா அந்த மேல முதலாவது விடயத்தில் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன, மனித உடலில் ஷைத்தான் ஊடுருவி செல்லக்கூடிய எல்லா வழிகளையும் இந்த நோன்பு இல்லாமலாக்கி விடுகிறது. ஏன்னா எந்த அளவுக்கு மனிதன் உண்வானம் அதிகமாக உண்ணத்தான் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது. அப்போ பசியோடு இருக்கக்கூடிய இடத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறைகிறது என்பதைத்தான் நெருக்கி விடுகின்றது என்ற இது சொல்லப்பட்டிருக்குது. அதான் அந்த நெருக்கி விடுகிறது என்று சொன்னால் குறைத்து விடுகின்றது என்று சொல்லலாம். 5வது சட்ட விளக்கம்: ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனைகள். யாரிடம் பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தியாகிவிடுமோ அவர் மீது ரமலான் மாதம் வைப்பது, ரமலான் நோன்பு வைப்பது கட்டாய கடமையாகி விடுகிறது. நிபந்தனைகள் ரெண்டு நிபந்தனைகளை எங்களுக்கு பிரிக்கலாம். ஒன்று கடமையாவதற்குரிய நிபந்தனை, இன்னும் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனை என்று 2ஆக பிரிக்கலாம். நிபந்தனைகள்: 1. முஸ்லிமாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனை செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனை. ஏன்னா முஸ்லீம் அல்லாத ஆக்கள் எத்தனை நோவு குடித்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுதான் செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனை. ஆகவே காஃபிர் நோன்பு வைப்பது சரியாகாது. நோன்பு ஒரு இபாதா, இறை வழிபாடாகும். ஒருவர் காஃபிராக இருக்கும்போது அவர் இறை வழிபாட்டுக்கு தகுதியற்றவராக இருக்கின்றார். அவர் செய்கின்ற இபாதத், இறை வழிபாடு செல்லாது. ஆகவே ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு தவறிய முந்தைய நோன்புகளை கலா செய்யும்படி கட்டாயமாக்கப்பட மாட்டார். ஒரு காஃபிருக்கு நோன்பு பிடிப்பது, காஃபிர் நோன்பு பிடிப்பது செல்லுபடியாக மாட்டாது என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் இஸ்லாத்தை தழுவினால் அவருக்கு பழைய நோம்பெல்லாம் கவா செய்யுங்கன்னு சொல்கிறது இல்லை. யாராவது இஸ்லாத்துக்கு வந்தால் இவ்வளோ நாளும் நீங்கள் பிடிக்காத நோம்பெல்லாம் பிடிக்குமாறு சொல்கிறா யாராவது இல்லை. அப்போ இதுதான் ஆதாரம். அவர் நோம்பு பிடிச்சா செல்லுபடியாகாது. நிபந்தனை 2. பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். மார்க்க சட்டங்கள் கடமையாகின்ற பருவ வயதை யார் அடையவில்லையோ அவர் மீது நோன்பு கடமையாகாது. இது இந்த நிபந்தனை கடமையாகுவதற்குரிய நிபந்தனை, செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனை அல்ல. ஏனென்றால் சிறு பிள்ளைகள் நோன்பு பிடித்தால் செல்லுபடியாகுமா இல்லையா? செல்லுபடியாகும். ஆனால் காஃபிர் பிடிச்சா செல்லுபடியாகாது. அதான் வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 நபர்களை விட்டும் சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது. தனது அறிவை இழந்த பைத்தியக்காரர், அவர் தெளிவடைய இருக்கின்ற வரை. 2வது தூங்குபவர் விழிக்கின்ற வரை. 3வது குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரை அவரை விட்டும் சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது. விவரம் அறிந்த ஒரு சிறுவர் நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு சரியாக ஆகிவிடும். பொறுப்பாளர்கள் தங்கள் பொறுப்பில் வளர்கின்ற சிறுவர்களை நோன்பு நோக்க தூண்ட வேண்டும். இதனால் சிறு பிராயத்திலிருந்தே நோன்பு வைக்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிடும். நோன்பின் மீது பிரியமும் ஈடுபாடும் உண்டாகிவிடும்.
அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வித்தியாசப்படுத்து நிபந்தனைகள் வித்தியாசம். ஏற்கனவே நீங்கள் மௌலவி சொன்னீங்க காஃபிர் நோம்பு பிடிக்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஆனால் சின்னாக்கள் பெரியாக்கள் ஆகிலாத்தான் நோம்பு பிடிக்கணும்னு நிபந்தனை. ஆனால் எப்படி சின்ன பிள்ளை நோம்பு நோக்க வைக்கிறேன்னு கேட்கப்படாது. ஏன்? அந்த நிபந்தனைகளுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் நோன்பு பிடிக்கக்கூடாது என்பது கட்டாயம் அல்ல என்பதைத்தான் அது சொல்ல வருகிறது. தவிர பிடித்தால் செல்லுபடியாகுமா என்றால் செல்லுபடியாகும். அறிவு சுவாதீனம் இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை அறிவு சுவாதீனம் இருக்க வேண்டும். நோன்பு வைப்பது பைத்தியம் இன்னும் புத்தி வளர்ச்சி இல்லாதவர் மீது கடமையாகாது. அதாவது புத்தி சரியாக வேலை செய்யாதவர் அவர்கள் மீது என்ன செய்ய மாட்டாது, நோன்பு கடமையாக மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 நபர்களை விட்டும் சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது. தனது அறிவை இழந்த பைத்தியக்காரர், அவர் தெளிவடையும் வரை தூங்குபவர், விழிக்கின்றவரை, குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரை அவர்களை விட்டும் சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது. சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டதுன்னா அவருக்கு குற்றம் இல்லை. அவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருந்தால், அவர்கள் கடமைகளை செய்யாமல் விட்டால் அவர்களுக்கு குற்றம் இல்லை என்பது அவருடைய கருத்து. தூங்கினவர் அவருக்கு சட்டம் கிடையாது. தூங்குகிற நேரத்தில் என்ன தவறு நடந்தாலும் அவருக்கு அதில் குற்றம் கிடையாது. அதே போல் சிறு வயதில் உள்ளவருடைய அவருக்கு குற்றம் கிடையாது. அதே போல் பைத்தியக்காரர் அவர் செய்யக்கூடிய தவறுக்கும் அவருக்கு குற்றம் கிடைக்காது. அல்லாஹ்தால தண்டிக்க மாட்டான். ஆனால் என்ன, அவர் செய்த தவறுக்கான நஷ்ட ஈடுகள் கொடுக்க வேண்டி ஏற்பட்டால் கொடுக்கணும். அவர் பைத்தியக்காரர் வைத்து ஒரு வீட்டை உடச்சி போட்டார் உதாரணமாக, அல்லது ஒரு வாகனத்தை பழுதாக்கி போட்டார். இவர் பைத்தியக்காரத்துக்காக வேண்டி என்ன அவர் நஷ்டம் கொடுக்க அமைக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிறுவர் போய் ஒரு வீட்டை உடச்சி போட்டார், அல்லது ஒரு சாமானை திருடிட்டார், எனக்கு அவர் செஞ்சு போட்டாருன்னா அவளை வாப்பமார் பேரண்ட்ஸ்மார் என்ன செய்யணும், அதுக்கான நஷ்ட ஈடு கொடுக்கத்தான் ஓடும். சின்ன புள்ளன்றதுக்காக என்ன செய்ய முடியாது. அவருக்கு குற்றம் இல்லை, அவ்வளவுதான். அதுதான் அது சொல்ல வருது. நிபந்தனை 4வது உடல் நலத்துடன் இருக்க வேண்டும். நோன்பு நோக்க முடியாத அளவு ஒருவர் நோயுற்று இருந்தால் அவர் மீது நோன்பு கடமையாகாது. அடுத்த விஷயம் என்ன, நோயாளி இல்லாமல் இருக்கணும், நோன்பு பிடிக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவராக இருக்கணும். 5வது விடயம், அவர் பிரயாணம் செய்யாமல் ஊரிலே தங்கி இருக்க வேண்டும். அடுத்ததாக 6வது நிபந்தனை என்னென்றால், பெண்கள் மாதவிடாய், பிரசவ உதிரப்போக்கு ஆகியவற்றிலிருந்து தவிர்த்து இருக்க வேண்டும். இவர்கள் நோன்பு பிடித்தால் செல்லுபடியாக மாட்டால், மாற்றமாக பாவம். அவர்கள் நோன்பு பிடித்தால் பாவம். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அந்த மாதவிடாயின் காரணமாக நோன்புகளை விட்டால் கதா செய்ய வேண்டும். ஆனால் தொழுகைகளை அவர்கள் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஏன் அப்படி தொழுகையை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பை கதா செய்ய வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் அப்படித்தான், ரசூலுல்லாஹ் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு ஆதாரம், வேறொன்றும் அல்ல. 6வது சட்ட விளக்கம், ரமதான் மாதம் வருவதையும் முடிவதையும் உறுதி செய்வது எப்படி என்று கேட்டால் 2 முறைகளில் நாங்கள் உறுதி செய்யலாம். ஒன்று, 29வது ஷாபானுடைய பிறையிலே நாங்கள் என்ன செய்தால் பிறையை கண்டால், ரமதானுடைய பிறையை கண்டதாக ஒருவர் சொன்னால், நாங்கள் கண்டால், அது கண்ட ஒருவர் சொன்னால், அது கண்டதை வெற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஒருவர் சொன்னாலும் போதும். அது ஒரு பெண்மணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன, அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டு நோன்பை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி பிறை காண முடியாத பட்சத்திலே ஷாபானுடைய 30வது நாளை பூர்த்தி செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹரா ஃபல்யஸும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் இந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல அப்படி உங்களுக்கு தெரியாவிட்டால் ஷாபானை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நோன்பை பிடிப்பதற்கு ஒருவருடைய சாட்சி போதுமானது. ஆனால் நோன்பை விட்டு பெருநாள் எடுப்பதற்கு 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும். 2 பேருடைய சாட்சி இருந்தால்தான் நோன்பை விட்டு நாங்கள் என்ன செய்யலாம், பெருநாள் கொண்டாட முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 7வது சட்ட விளக்கம், 10வது பக்கத்தில் 7வது சட்ட விளக்கம், நோன்புக்கு நியத்து வைக்க வேண்டிய நேரம் எப்போது என்று கேட்டால், கடமையான நோன்பு 3 வகை என்று பார்த்தோம். என்னென்ன, ரமதானுடைய நோன்பு, கஃபாராவுடைய நோன்பு, நேர்ச்சையுடைய நோன்பு. இந்த 3க்கும் ஃபஜ்ருக்கு முன்னாலே நாங்கள் ஒரு நிமிடத்துக்கு முன்பிருந்தாவது நாங்கள் என்ன நோன்பு இருப்பதாக முடிவு செய்து விட வேண்டும். ஆனால் சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரையிலே காலை ஃபஜ்ர் உதயமாகத்திலிருந்து நாங்கள் பகல் நேரம் வரைக்கும் எங்களுக்கு எதுவும் சாப்பிட கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம், எங்களுக்கு நியத்து வைத்து பூர்த்தி செய்யலாம். மக்ரிப் வரைக்கும் நோன்பு பிடிக்கின்ற என்ற நியத்து வைத்து என்ன செய்யலாம், சுன்னத்தான நோன்புகளை எங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆனால் கடமையான நோன்புக்கு அவ்வாறு செய்ய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக ரமதான் மாதத்தின்
ஆரம்பத்தில் இந்த மாதம் முழுவதும் நான் நோன்பு வைக்கின்றேன் என்று நியத்து வைத்தால் போதுமானது. ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நியத்தை புதுப்பித்துக் கொள்வது என்பது சிறந்தது. நியத்து என்று சொன்னால் என்ன? நியத்து என்ன? உள்ளத்திலே நோன்பு பிடிக்கிறேன் என்ற உறுதி இருத்தல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒவ்வொரு நாளும் சஹர் செஞ்சது போட்டு நவைத்து சோமகதி நான் அதாய் ஃபர்தி ரமதானி ஹாதி சனதி அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் தயாராகுவதே அடுத்த நாள் நோன்பு பிடிக்கிறதுக்கு சஹர் செய்யறதுக்கெல்லாம் தயாராகலாமா இல்லையா? அது நியத்து தான். அப்படித்தான் எங்களுக்கு சஹருடைய நேரத்திலே எழுந்து கொள்ள முடியாவிட்டாலும் என்ன நோன்பு தான். அது ஏற்கனவே நியத்து வச்சுட்டோம். நாங்கள் உறங்கும் போதே நாங்கள் நியத்து வைத்து தான் இருக்கிறோம். இல்லாவிட்டால் ரமதானுடைய ஆரம்பத்திலே 30 நாள் நோன்பு பிடிப்பதாக நியத்து வைத்து தான் இருக்கிறோம். எனவே அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் இந்த நியத்து சொல்லித்தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்களுடைய கருத்துப்படி, வாதத்தின்படி யாருக்காவது சஹர் எழுந்து அந்த நியத்து வைக்க முடியாமல் போனால் என்ன அவருக்கு நோன்பு செல்லுபடியாது. அப்படித்தானே? அப்படி யாரும் முடிவு எடுக்கிறது இல்லை. அப்போ எனவே அந்த நியத்து அவசியமற்றது என்பது அதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. இத்தோடு இந்த முதலாவது அமர்வு முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2வது அமர்வில் இன்ஷா அல்லாஹ் 2வது 3வது பாடம் உங்களுக்கு நடத்தப்படும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.